செமையாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவர் வந்து ஒரு நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்னு காமிச்சிருக்காரு. அது ரியலாகவும் ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காரு. அது வந்து ஒருத்தருக்கும் ஒருத்தர் மேலே சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குறப்ப இவன் மேலே அப்படின்னு ஒருத்தருக்காக பார்த்து ஆனால் அப்படியே சூப்பராக முடிச்சு. இவரும் சமுத்திரக்கனியும் ஆப்போசிட்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீனு. அது வந்து நல்லா கனெக்டிவிட்டியாக இருக்குது இவங்களுக்குள்ள. இது என்னென்னா எமோஷன் கனெக்டிவிட்டி எப்படின்னா கோபத்தில் வெளிப்படுத்துவாங்க ரெண்டு பேருமே. கான்டென்ட் சாங்ஸ்லாம் இல்லை, இந்த காலத்து சாங்ஸ் மெலோடி சாங்ஸ் அப்படி அந்த மாதிரி தான் இருந்தது. பட் நான் இந்த டம் டம் டம்லாம் இல்லாமல் சூப்பராக இருந்தது. நல்லா லிரிக்ஸும் புரிஞ்சுது சொல்ல போனால். துல்கர் சல்மானும் ஒரு சீன் வந்தது. ஸோ அதுக்காக வந்தேன் நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இது நல்லா வந்திருக்கு. இல்லை, நான் ட்ரெய்லர் பார்க்கல. ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்கல, வெறும் ரீல்ஸ் தான் பார்த்தேன். ரீல்ஸில் துல்கர் சல்மானும் இவரும் சமுத்திரக்கனியும் ஆப்போசிட்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீனு. அது வந்து நல்லா கனெக்டிவிட்டியாக இருக்குது இவங்களுக்குள்ள. இது என்னென்னா எமோஷன் கனெக்டிவிட்டி எப்படின்னா கோபத்தில் வெளிப்படுத்துவாங்க ரெண்டு பேருமே. ஸோ இது நல்லா ஒரு புது கான்செப்ட். பட் நல்லா வந்திருக்கு. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக இந்த படத்தோடைய பேர் வந்து உள்ளே வேறு மாதிரி ஒரு பேர். அது நான் சொல்ல விரும்பல, நீங்கள் வந்து பாருங்கள். நல்ல கனெக்டிவிட்டியாக இருக்குது. படம் வந்து படம் எடுக்கிறாங்க. ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு நடிக்க போகிற ஒரு இதுக்குமே ஒரு என்ன பண்ண போகிறாங்கன்றது ஒரு கான்செப்ட். இருவர்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமாம் 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 ஆமாம். இல்லை, அந்த சாயல் இருக்கும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு அந்த ஜேர்னலில் போக முடியாது. இது வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க, அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன பாடு பண்ணுறாங்கன்றது தான் இதோட. இல்லை, இது பெஸ்ட்டுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. துல்கர் சல்மான் ஆகட்டும், துல்கர் சல்மானோட எக்ஸ்ட்ரீம் ஆக்ஷன் இதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவர் நல்ல ஒரு எமோஷன் பாண்டிங் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. நல்ல உயிர் கொடுத்துருக்காரு சொல்லலாம். சமுத்திரக்கனியும் அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆமாம், யார் துல்கர்? அதுதான் சொன்னேன் இல்லையா, அவர் நல்ல கனெக்டிவிட்டியாக நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியுமான்றதை எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொடுத்துருக்காரு. ஆமாம், இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் தான். நீங்கள் 1950s பார்க்குற மாதிரி, 1950s 60s பார்க்குற மாதிரி இருக்கும். எடிட்டிங் நல்லா வந்திருக்கு. ஆண்டனி நல்லா பண்ணியிருக்காரு. இது முன்னாடி பச்சைக்கிளி முத்துச்சரம் அவருடைய நல்ல அந்த ஜேர்னருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். பட் அவர் தான் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சீக்வன்ஸ் வைஸ் கட் பண்ணி ஒரே சீக்வன்ஸ் தான் அது. ஆக்சுவலாக வந்து ஒரு செட்டுக்குள்ளே எடுக்கிறது. அதான் அது பர்டிகுலர் சீக்வன்ஸை அது கட் பண்ணி பர்சனல் லைஃபு ப்ளஸ் இந்த செட்டு இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி காம்பினேஷனில் வரதால கொஞ்சம் பார்க்க முடியும். ஃபீமேல் லீட் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. செட் ஒர்க்லாம் நல்லா தான் இருக்குது. ஒரே செட்டு ஒரே சீக்வன்ஸ் தான். அந்த ஃப்ரேமில் தான் எல்லாமே நடக்குது. ஸோ அதனால் ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது. சினிமாட்டோகிராஃபி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்லாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஓகே, இல்லை, எனக்கு அது அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரியல. பட் ஓகே 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 ஓகே. பட் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் கட்ஸ் அந்த ஒரு ஸ்டில்ஸ் எல்லாமே அவரோட மாதிரி தான் இருக்குது. பட் அந்தளவுக்கு டீட்டெயிலாக டெப்த்தான்னு தெரியல. எந்த மாதிரி இருந்த படம், யாருக்கான படம் கேட்குறீங்களா? ஜேர்னர் வைஸ் எப்படி சொல்கிறது, இது ஒரு ட்ராமா டைப் அந்த மாதிரி தான் போகுது. அதான் சொல்லிட்டேன் இல்லையா, இப்போது ஒரு படம் எடுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கும் இவங்களுக்கும் ஒரு செட் ஆகலை. ஸோ டைரக்டர் ஏதோ பண்ணி படம் ரிலீஸ் ஆகணும், அதுக்காக எமோஷன்ஸ் அது அந்த ஒரு இதுதான், வேறு எதுவும் இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். அது வந்து ஒருத்தருக்கும் ஒருத்தர் மேலே சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குறப்ப இவன் மேலே அப்படின்னு ஒருத்தருக்காக பார்த்து ஆனால் அப்படியே சூப்பராக முடிச்சிருந்தோம். ஆமாம், அப்படிதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது எப்படி சொல்கிறது, ஸ்லோவாக படம் போகுது. ஆக்டிங், இந்த பிரம்மயுகம் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஸ்லோவாக போவோம் ஆனால் ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கும் மம்புட்டிலாம். அது மாதிரி ஒரு படமான இது பார்க்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படம். இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்ல முடியாது. ஆக்டிங் லவ் பண்ணி பார்ப்பாங்களே ஒரு சிலர்லாம், இவங்க ஆக்டிங் சூப்பராக இருக்குன்னு. அது மாதிரி துல்கர் சல்மான் சொல்லுவேன் நான், ஸ்கிரிப்டில் எப்பவுமே சூப்பராக இருக்கும். சமுத்திரக்கனியாக தான் அந்த ஈகோ கிளாஷ் தான், அந்த ஃபேஸ் ஆஃப்லாம் சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேருக்கும். ஒரு சீன்லேயும் அவங்க கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். எப்போல்லாம் மீட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அந்த கிளாஷ் இருக்கும். எடிட்டிங்கில் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி புரியல. எடிட்டிங்கில் எதுவும் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. அதே மாதிரி சாங்ஸ் எதுவும் இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாதிரி தெரியல. 1-2 லவ் சாங் இருந்துச்சு. பிஜிஎம் அதுவும் எதுவுமே எனக்கு இம்பாக்ட் பண்ணல. அவங்க ஆக்டிங்லேயே ஃபுல்லாக போயிடுச்சு படம் ஃபுல்லாக. செம்மையாக இருக்கும். வர்த்தகம் ப்ரோ, எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. யாருக்கு எப்படி இல்லை, எனக்கு துல்கர் சல்மானோட காந்தா
செமையாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவர் வந்து ஒரு நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அது ரியலாகவும் ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு பீரியாடிக் ஃபிலிம், ஒரு பீரியாடிக்கில் எப்படின்னா நடக்குமோ அப்படின்றத கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. நல்ல படம், ஒர்த் டு வாட்ச். ஸ்லோவாக இருக்கு. நான் இப்போ ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்க முடியும். படம் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்ல முடியாது ப்ரோ. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அது இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஸ்லோவாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். பரபரன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணால் எல்லா கேரக்டர்ஸுமே புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆகி ஸ்பீடாக போயிடுது. படம் ஓவராலாக படத்தில் நெகட்டிவ் என்ன? நெகட்டிவ்னு சொல்லணும் போனால் இன்வெஸ்டிகேஷன் சீன் நிறைய இழுக்கிறாங்க. அது அவ்வளோ. படத்தோட ப்ளஸ் 3 பேரோட ஆக்டிங், சமுத்திரக்கனி, துல்கர் சல்மான், ராணா தக்பதி அவரோட. டெக்னிக்கலாக சூப்பர் படம். 5 out of 4. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. இப்போ நான் செகண்ட் ஹாஃப்லேருந்து காம்பன்சேட் ஆகிடும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்த மாதிரியே. ஓகே. சாங்ஸ் எல்லாம் இருக்கா? சூப்பராக இருக்குது ப்ரோ. சாங்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சாங்ஸ் எல்லாம் கேட்ட மாதிரிலாம் தனியாக சாங்ஸ் மாண்டேன் சாங்ஸ்லாம் இல்லை. இந்த காலத்து சாங்ஸ் மெலோடி சாங்ஸ் அப்படி அந்த மாதிரி தான் இருந்தது. பட் நான் இந்த டம் டம் டம்லாம் இல்லாமல் சூப்பராக இருந்தது. நல்லா லிரிக்ஸும் புரிஞ்சுது சொல்ல போனால். லேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர் மாதிரி இல்லாமல் அவ்வளோதான், லிரிக்ஸ் புரிஞ்சுது.